கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து ஊர்வலம் செல்லும் பொழுது ஒரு பிராமணர் இவங்க 2 பேர்கிட்ட வந்து தானத்தை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து 1000 பொற்காசுகளை வந்து அந்த பிராமணருக்கு வந்து தராரு. அந்த தர்றதை வந்து ஒரு திருடன் பார்த்துட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இல்லாத சமயத்தில் வந்து அதை திருடிட்டு போயிடுறான். அடுத்த நாள் வந்து அதே பிராமணர் வந்து மீண்டும் வந்து பொற்காசுகள் தானம் வந்து கேட்கும் பொழுது இப்போ வந்து அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து விலை மதிப்பான ஒரு கல்லை வந்து தராரு. அவரும் அந்த பிராமணர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அழகான செட்டியில் வந்து வீட்டில் போட்டு வச்சிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி மொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்து போகிறாங்க. அதனால் வந்து அந்த கல் வந்து ஆற்றில் வந்து விழுந்துடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு இந்த பிராமணருக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கவலை அதிகமாகிடுது. சரி, நம்ம 3வது வாட்டி கேட்க போகலாம்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட போகும்பொழுது அப்போ அர்ஜுனர் சொல்கிறாரு இவருக்கு வந்து தானம் தரது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து 2 காசு வந்து தராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 2 காசு நமக்கும் வந்து உதவாது, நம்ம குடும்பத்துக்கு வந்து பத்தாது. அதனால் அட்லீஸ்ட்டு இங்கே வந்து 2 மீன் வந்து இந்த மீன் வியாபாரிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கடலில் விட்டுடலாம், அட்லீஸ்ட் அந்த மீனாச்சும் வந்து பொழைச்சிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அந்த மீன் வியாபாரிக்கிட்ட 2 ரூபா தந்துட்டு 2 மீனை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு மீனை வந்து விட்டுறாரு. இன்னொரு மீன் பார்த்தா அது கழுத்தில் என்னமோ மாட்டின்னு இருக்குது. அது என்னதுன்னு சொல்லி பார்த்தா அவர் 2வது டைம் வாங்கின அந்த டொனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விலை மதிப்பான கல், அது வந்து தொண்டையில் சிக்கின்னு இருக்குது. அதை பார்த்து அவருக்கு வந்து ஒரே ஆனந்தம், கிடச்சிடுச்சுன்னு கத்தும் பொழுது அப்போ திருடனுக்கும் பயம் வந்துடுது. என்னன்னா நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த திருடனும் வந்து எடுத்துகிட்டு போன 1000 பொற்காசுகளையும் வந்து தந்துட்டு போயிடுறான். அதே சமயத்தில் அவருக்கு வந்து விலை மதிப்பான கல்லும் வந்து கிடச்சிடுச்சு. அந்த மீனையும் வந்து இவர் வந்து காப்பாற்றிட்டார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளலான்னா, நமக்குன்னு எல்லா பொருளும் வச்சுக்கும் பொழுது அது வந்து எப்பயுமே பயனற்ற நிலையில் தான் வந்து போய் முடியும். அதனால் நமக்கு தேவையான பொருட்களை வந்து தானமாக அளிக்கப்படுறத வந்து கொஞ்சோண்டு நம்ம வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்கொண்டுட்டு மிச்சத்தை வந்து மற்றவங்களுக்கு தானம் செஞ்சு அவங்கள மகிழ்விக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய உண்மையான மகிழ்ச்சி. ஏன்னா பகவான் மகிழ்ச்சி அடையும் பொழுது மக்கள், அவருடைய குழந்தைகள், பக்தர்கள் மகிழ்ச்சி அடையும் போது எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ நாமளும் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவும் பொழுது நமக்கு நாமவே வந்து உதவி வந்து செஞ்சு கொள்கிறோம்.